ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு. இந்த சனி பெயர்ச்சி பற்றின நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு தரேன். இந்த பதிவு என்ன அப்படின்னா, சனி பெயர்ச்சி பற்றி நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சனி எப்போ பயிற்சி ஆச்சு? என்னம்மா எல்லாரும் சனிப்பயிற்சின்னு சொல்லுவாங்களே, யாருமே சனிப்பயிற்சி பற்றி பேசல, நீங்கள் மட்டும் சனிப்பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இந்த 17/5/2026 மே மாதம் 17 காலையில் 6 மணிக்கு சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தார். அதே சனி 9 மணி வாக்கில் ரேவதிக்குள்ளே என்ட்ரு ஆகிறார். புரிஞ்சதுங்களா? சனி பயிற்சி அப்படின்னா ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு சனி போகிறது தான் பெயர்ச்சி. இப்போ நீங்கள் எப்படி வீடு ஷிஃப்ட் பண்ணி போகிறீங்க, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க இல்லையா, அது மாதிரி ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு சனி பெயர்ச்சி ஆகிறத தான் பெயர்ச்சின்னு சொல்லணும். நார்மலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்குள்ளே போகிறது தான் பயிற்சின்னு சொல்லுவாங்க. அது பயிற்சி இல்லை. 3 இடத்துல மட்டும்தான் அது நடக்கும். மிச்ச 12 ராசிகள் இருக்குது, ஆனால் 3 ராசிகளில் மட்டும்தான் அது நடக்கும். மீனத்திலிருந்து மேஷத்துக்குள்ளே சனி போகும்போது நட்சத்திரமே மாறுவார். ரேவதி நட்சத்திரத்திலேருந்து அஸ்வினிக்குள்ளே போகிறார். அது ஒரு பயிற்சி. அது அடுத்த ஜூன் மாதம் அந்த மாதிரி 2027 வரும். அதே போல் கடகத்திலிருந்து சிம்மத்துக்குள்ளே சனி போகிறது ஒரு பயிற்சி வரும். அப்போ கடகத்தில் இருக்கிற ஆயில்யத்துக்குள்ளேருந்து மகத்துக்குள்ளே போவார். அப்போ ஒரு பயிற்சி வரும். அதே போல் தனுசுல இருந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போவார். அப்போது புதனுடைய கேட்டை நட்சத்திரத்தில் இருந்து கேதுவுடைய மூல நட்சத்திரத்துக்குள்ளே போவார். அப்போ ஒரு ராசி பயிற்சி நடக்கும். அது மட்டும்தான் சரியான பயிற்சிகள். மிச்சம் இருக்கிற ராசி பயிற்சிகள் எல்லாமே அதே நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அது நட்சத்திரம் மாறாது. ராசி கட்டம் மட்டும் மாறுறனால பயிற்சின்னு சொல்லுவாங்க. அது பயிற்சி கிடையாது. நட்சத்திரம் மாறுறது மட்டும்தான் பயிற்சி. நீங்கள் அந்த ராசி பயிற்சிகள் வரும்போது என்ன நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகிறாருன்னு கேளுங்க. இல்லை, நட்சத்திரம் மாறல, அவர் ராசி தான் மாறுறாரும்பாங்க. ராசி மாறுறது பயிற்சி கிடையாது. நட்சத்திரம் மாறுறது மட்டும்தான் பயிற்சி. சனி மட்டும் இல்லை, எல்லா கிரகங்களுமே குரு, ராகு, கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகிறது தான் பயிற்சி. சந்திரன் 27 நாளில் ஒரு சுற்றிட்டு வந்துடுவார். அத்தனை அஸ்வினியிலேருந்து ரேவதி வரைக்கும் எல்லா ராசிகள்லையும் கடந்து 27 நாளில் சந்திரன் முடிச்சுட்டு வந்துடுவார். அதனால தான் அவர் சுற்றுறதையெல்லாம் யாரும் பயிற்சி கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. 2 நாளைக்கு ஒரு பலன் சொல்ல முடியாதுல்ல, அதனால். ஓகேங்களா? அந்த மாதிரி சூரியன் 1 மாதத்துக்கு ஒரு தடவை, சுக்கிரன் புதன் 1 மாதத்துக்கு ஒரு தடவை, செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் பயிற்சிகள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சனி 17 ரேவதிக்குள்ளே வந்துட்டார். இதுதான் பயிற்சி. ரேவதிக்குள்ளே போன சனி 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் விஷயமோ தவிர இந்த 7 சனி அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சனி உங்கள் ராசிக்குள்ளே வந்துருச்சு, அதுக்கப்புறம் உங்கள் ராசி மேலேயே இருக்குது, இப்போ உங்கள் ராசியை கடந்து அடுத்த ராசிக்கு போயிடுச்சு, இது 7.5 வருஷம், அதனால் அது 7 சனி, அதெல்லாம் இல்லை. உங்கள் நட்சத்திரத்தின் மேலே போகிற சனி உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார். அவ்வளவுதான். அந்த உங்கள் நட்சத்திரத்தை கடந்தாச்சுன்னா முடிஞ்சது. 7.5 ஒன்று கிடையவே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க நல்லா. இப்போது உங்கள் நட்சத்திரத்தின் மேலே இருக்கிற சனி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி 4 வேலையை செய்வார். சரிங்களா? சனி மட்டும் இல்லை, எல்லா கிரகமுமே 4 வேலையும் செய்யும். அதில் சனி ரொம்ப குறிப்பிடத்தக்கவர். சனி நல்ல சனி, சரிங்களா, வல்ல சனி, தந்திர சனி, கெட்ட சனி, 4 சனி இருக்குது. அதில் ஒரு ஜாதகருக்கு வரவே கூடாது அப்படின்னு 2 சனி இருக்குது. என்னென்னு தெரியுமா? நல்ல சனியும் கெட்ட சனியும் ஜாதகர்களுக்கு வரவே கூடாது. அது வந்துச்சுனாலே பிரச்சனை தான். நல்ல சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மந்த நிலையை கொடுக்கும். உங்களை பணம் எதுவுமே செய்ய விடாது.
ஒரு நல்ல வேலையாளாக இருந்தீங்கன்னா உங்களை முடக்கி போட்டுரும். எனக்கு எப்படியோ இருக்குது, டயர்டாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி வேலைக்கு போகலை அப்படின்றீங்க. ஒரு வருஷம் கூட ஒரு நாள் கூட லீவே எடுக்க மாட்டிங்களே, என்ன எப்படின்னா என்னன்னே தெரில, எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு ஒய்ஃப் கிட்டே டீ போட்டு கொடுன்னு சொல்லி வீட்டில் படுத்து டிவி பார்த்துட்டு தூங்குவாரோ தவிர எந்திரிச்சு ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டார். அந்த மாதிரி மந்தத்தன்மையை, ரொம்ப நல்ல சனி நமக்கு வரவே கூடாது. வந்துச்சுன்னா எல்லாத்தையும் சோம்பேறியாக்கி, அதாவது படுத்துட்டு இருப்பாங்க, படுத்துகிட்டே டிவி பார்ப்பாங்க, படுத்துகிட்டே சாப்பிடுவாங்க, எந்த நேரமும் படுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணி விட்டுருவார். நல்ல சனி வரக்கூடாது. அதே மாதிரி கெட்ட சனி வரவே கூடாது. சரிங்களா? கெட்ட சனி வந்தது அப்படின்னா முதல்ல உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். சரிங்களா? ரெண்டாவது நம்ம கையில் ஒரு பைசா இல்லாமல் பண்ணிடும். இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று பண்ணி அந்த பணம் ஒன்று திருடு போயிடும், இல்லை நீங்களே கொண்டு போய் ஏதாவது சீட்டு கம்பெனியில் போடுவீங்க, அவன் தூக்கிட்டு போயிடுவான், இல்லை உங்களுக்கு தெரியாமல் நகைகள்லாம் திருடு போயிடும். அது இல்லையா, நோய் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இருக்கிற கடைசி பணம் வரைக்கும் அத்தனையும் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு வர மாதிரி பண்ணிடுவார். சரிங்களா? இல்லை நோய் வர வச்சு படாத பாடுபடுத்தி, கஷ்டப்படுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, உங்களை பெட்லேயே டாய்லெட் போக வச்சு அவ்வளோ அசிங்கப்பும் கொடுத்து உங்ககிட்ட வர்றவங்க மூஞ்சி சுளிக்கிற மாதிரி பண்ணி, இப்போ உடம்புலலாம் புண்ணு வர வச்சு, வர வச்சு, அவ்வளோ ரத்தம் சீயாக ஒழுகும் உங்கள் புண்ணில். உங்களை வந்து பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்கும், அந்த புண்ணில் இருந்து நாத்தம் அடிக்கும். அத்தனை கஷ்டத்தையும் கொடுத்து படாத பாடுபடுத்தி அப்புறமா உயிரையும் எடுத்துகிட்டு போயிடுவார். அதுதான் கெட்ட சனி பண்ணக்கூடிய வேலை. ஓகேங்களா? ஸோ இந்த 2 சனியும் வரவே கூடாதுன்னு சொல்லி நல்லா கும்பிட்டுக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் இந்த 2 சனியை பற்றி அப்புறம் பேசுகிறேன். இப்போது சனி பயிற்சி ஆகுது, நீங்கள் போய் திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க. சனீஸ்வரருக்கு போய் எள்ளு தீபம் போடுங்க. சனீஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி போங்க, சனிக்கு பிரீத்தி பண்ணுங்க, அங்கே போய் பூஜை வைங்க. உங்கள் சனியோட நட்சத்திரத்தன்னைக்கெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, உங்கள் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இத்தனையும் ஒரு சனி பயிற்சிக்கு சொல்லுவாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்னேன்ல, இந்த 2 சனியும் இருக்கிறவங்க போய் அர்ச்சனை பண்ணாலோ, பூஜை வச்சாலோ, சனீஸ்வரர் கோயிலுக்கு போனாலோ, திருநள்ளாறு போய் முழுகிட்டு வந்தாலோ, நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த 2 விஷயந்தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக நடக்கும். புரிஞ்சதுங்களா? கெட்ட சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடாத இடைஞ்சல்களை கொடுத்துருவார். நீங்கள் அங்கே போயிட்டு வந்ததுனாலேயே, ஏன்னா நீங்கள் போய் சனியை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு வரீங்க. உங்களுக்கு போகவே தேவையில்லை, சனி பக்கமே நீங்கள் போகக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் சனியை நல்லா ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு வரீங்க. அவர் உங்களை திரும்பி கூட பார்க்காம இருந்தவர் நீங்களாவே போய் நான் இருக்கேன் ஆஜரானா அவர் உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு விட்ருவார். புரியுதா? அதே மாதிரி இந்த நல்ல சனி இருக்கவங்களும் போகவே கூடாது. போனீங்கன்னா வந்து இப்படி தலையை தூக்கி கூட பார்க்க மாட்டீங்க, முக்காடு போட்டுட்டு தூங்குவீங்க. அது ஒன்று தான் வரும் உங்களுக்கு. ஒரு வேலைக்கு போக மாட்டீங்க, ஒரு சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்க மாட்டீங்க, மனைவி கண்டபடி திட்டுவாங்க. அதுதான் நடக்கும். அதனால் நல்ல சனிக்காரங்களும் கெட்ட சனிக்காரங்களும் தயவு செஞ்சு சனிக்கு பிரீத்தி செய்கிறேன்னு எங்கேயாவது சனீஸ்வரர் கோயில் பக்கம் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் யாருனாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பாரும்பாங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க சனி கொடுத்தால் தடுப்பார்னா ஏதோ பணமும் தங்கமும் வெள்ளியுமா கொடுப்பாருன்னு. கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுப்பார். அப்படி அவர் கொடுக்கறத சனி கொடுத்தால் எவர் தடுப்பாரும்பாங்க. யாராலையும் தடுக்க முடியாது, கொடுத்து கொன்று எடுத்துருவார். நாம் வச்சுக்கோங்க, உங்களோட ஜாதகத்துக்கு சனி எப்படி இருக்குன்னு தெரியாமல் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் வர்ற சனி வேலை செய்யும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல சனியோ கெட்ட சனியோ இருந்துச்சுன்னா, இப்போது ரேவதி நட்சத்திரத்து மேலே போயிருக்கிற சனி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களோட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கோ அப்படி தான் வேலை செய்வார். புரியுதுங்களா? அதனால் சனி வந்துருச்சு எனக்கு இது வந்துடும் அல்ல, உங்கள் சனி எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாறு அவருகோடு சேர்ந்து தான் இவர் வேலை பார்ப்பார். இந்த 1.5 சனி இருக்கிற இந்த 1.25 வருஷம் உங்கள் சனியும் படுத்தும்,
வர்ற சனியும் படுத்தும். இதில் யாருக்காவது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை நடந்துட்டு இருந்துச்சு அல்லது சனி புத்தி நடந்துட்டு இருந்துச்சுன்னா சிக்கி சின்ன அப்படின்னு ஆயிடுவீங்க. புரியுதா? இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணுறேன்னு போகிற உங்களுக்காகவே தான் சொல்கிறேன். ஏதோ சனி வந்துருச்சுன்னா சனி இதாகிடுச்சுன்னா எனக்கு அது நடக்கும் இது நடக்கும், எல்லாமே நடக்கும். நல்லது நடக்கிற மாதிரியே கெட்டதும் சிறப்பாக நடக்கும். சனி தருவார். புரிஞ்சதா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இந்த 2 சனி, வல்ல சனி, தந்திர சனி. ஓகேங்களா? வல்ல சனிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? சும்மா உட்காந்துட்டு இருந்தவங்க கூட இந்த சனி வந்துருச்சு சும்மா உட்கார மாட்டாங்க. அது ஒன்று. ஏன்னா அவங்க ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கும், நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது சூப்பர் சனி வருது. வந்து 2ம் சேர்ந்து மிக்க சிறப்பாக உழைச்சி அந்த நேரத்தில் சனி தசை சனி புத்திகளும் நடந்துட்டு இருந்துருச்சு அப்படின்னா இவங்க மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்க போகிறவங்க யாருமே கிடையாது. அவ்வளோ சிறப்பாக அவங்க வாழ்க்கைக்கே ஆன பணத்தை வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்க வேண்டிய பணத்தையே சம்பாரிச்சிருவாங்க. புரியுதுங்களா? வல்ல சனி மட்டும் வந்துட்டாருன்னா அவங்க வேணால் கோயிலுக்கு போகலாம். வல்ல சனிக்காரங்க என்ன வேணால் செய்யலாம். சனிக்காக எந்த கோயிலில் சனி இருந்தாலும் போய் பார்க்கலாம். குளத்தில் முங்கி நல்லா குளிச்சுட்டு வரலாம். எங்கே சனி எள்ளு தீபம் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு பூஜை பண்ணுங்கள், சனியோட நட்சத்திரத்துக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொட்டி கொட்டி கொடுப்பார் பணம். புரிஞ்சதுங்களா? வேலை நிறைய கொடுப்பார், அதன் மூலமாக நிறைய பணத்தை கொடுப்பார். அது வல்ல சனிக்காரங்களுக்கு மட்டும்தான். இது தந்திர சனி. சரி, எல்லாருக்கும் வல்ல சனியே இருக்குமா? இருக்காது இல்லையா? இது தந்திர சனி. இந்த சனிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொடுப்பார், இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொடுப்பார். ஆனால் இவங்க புத்திசாலித்தனமாக தப்பிச்சுப்பாங்க. அதுதான் தந்திர சனி. சனி என்ன பண்ணுவார்னா இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து இவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு அவர் நல்ல யோசனைகளையும் நல்ல உழைப்பையும் நல்ல பணத்தையும் கொடுப்பார். இவங்களவுக்கு வராது, இவங்களவுக்கு கொட்டி கொட்டி கொடுக்க மாட்டார். ஆனால் தந்திர சனி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் பிரச்சனைகளில் இருந்து தப்பிச்சாவது போயிடுவாங்க. புரிஞ்சதுங்களா? ஒரு பாலம் கட்டியிருப்பார், அந்த பாலத்தில் கிடக்கிடன்னு நடந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த 2 சனியும் வர்றவங்க பிரச்சனை இல்லை. இந்த தந்திர சனிக்காரங்களுக்கும் எல்லா சனியோட இதுக்கெல்லாம் போகலாம். சனிக்கு பிரீத்தி செய்யலாம், பூஜை வைக்கலாம், அர்ச்சனை பண்ணலாம், எல்லாமே இவங்க 2 பேரும் பண்ணலாம். இவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் பண்ணக்கூடாததை பண்ணிட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அது நடக்க தான் செய்யும். சனியாக யாருனாலையும் கட்டுப்படுத்தி நிறுத்த முடியாது. கடவுளே வந்தாலும் அந்த பெருமாளே வந்தாலும் நிறுத்த முடியாது. புரியுதுங்களா? அதனால் ரொம்ப 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 கவனம் முக்கியம். சனி பயிற்சி ஆனால் உடனே எனக்கு கோயிலுக்கு போகணும், சனி நம்மளுக்கு இடைஞ்சல் தான் செய்வார், கெடுதல் தான் செய்வார் நம்பிடாதீங்க. புரியுதா? எச்சா கெடுதலையும் பிரச்சனைகளையும் தலைமையில் வாங்கிட்டு வந்து உட்காருவீங்க. அந்த மீறி போனால் 1.25 வருஷம் ஒரு நட்சத்திரத்தின் மேலே சனி இருப்பார். சரிங்களா? இப்போது மே மாதம் வர்ற சனி அடுத்த ஜூன் ஜூலை மாதம் வரைக்கும் ரேவதி மேலேயே தான் இருப்பார். அப்படி ரேவதி மேலே இருக்கிற சனி உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வார். அதனால் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கோ அதை பொறுத்து சனிக்கு பிரீத்தி செய்கிற வேலையெல்லாம் செய்யுங்க. நல்ல சனி கெட்ட சனி இருக்கவங்க போய் சிக்கிக்காதீங்க, அப்புறம் அவர் உங்களை படுத்தி எடுத்துருவார். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த பதிவுகளில் நம்ம இந்த 1.25 வருஷம் சனி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறார், உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்க போகிறார், அடுத்தடுத்த பதிவுகளில் நட்சத்திரவாரியாக நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.